எம்கே சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நாம என்ன பார்க்க போறோம்னா, சாகுற நேரத்தில் சங்கரா சங்கரா என்று சொல்வது போலன்னு ஒரு பழமொழி இருக்கு. இந்த பழமொழிக்கு என்னதான் பொருள் பார்க்கலாமா? பார்க்கலாம் வாங்க. அதாவது சாகுற நேரத்தில் சங்கரா சங்கரான்னு சொன்னா, உயிர் பிரிகிற நேரத்துல சங்கரா என்று கூப்பிட்டா கூட மோட்சம் கிடைக்குமா? ஆனா உயிர் பிரிகிற நேரத்துல இறைவனோட பெயர் நினைவுக்கு வருமா? அது நிச்சயம் இல்லை தானே. வாழும்போதே இறை சிந்தனையோட வாழ்ந்தால் தானே சாகும்போதும் அது இருக்கும். ஒரு விஷயத்தை நம்ம பழக்கப்படுத்திக்கிட்டா அதுவே வழக்கமாகிடும். நல்ல விஷயங்களை நம்ம உடலுக்கு பழக்கப்படுத்திக்கிட்டா அதை எப்பவும் மறக்காது. நம்மளுடைய இறுதி காலத்துல நம்ம அறிவு குழம்பும், நினைவு தப்பும், புலன்கள் தடுமாறும். எப்போதும் நம்ம நல்லதையே செய்து பழக்கப்படுத்திக்கிட்டா அந்த நேரத்திலையும் நம்மளுடைய புலன்கள் அப்போவும் நன்மை தான் செய்யும் நினைக்கும். அதனால தான் நற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயமே என்று பாடினார் சுந்தரர். இதே போல சிலர் தங்களுக்கே தெரியாம உயிர் பிரிகிற நேரத்துல இறைவனோட பெயரை சொல்லிடுவாங்க. அதனால அவங்களுக்கு என்ன பலன் கிடைக்குது? இது பற்றி ஒரு கதை இருக்கு. இந்த கதையை சூதமா முனிவர் சவுனகாதி முனிவர்களிடம் சொன்னாராம். அந்த கதையை பற்றி பார்க்கலாம். கௌதம தேசத்தில் கந்துகபுரம் என்ற நகரத்தில் வியாழன் என்ற நல்ல ஒழுக்கமான அந்தணன் வாழ்ந்து வந்தாராம். இவருடைய மகன் வீரியவான். ஆனா இவன் தந்தைக்கு நேரெதிர் குணம் கொண்டவன். சதா சர்வகாலமும் தீய செயல்களில் ஈடுபட்டு பாவங்களை மலை போல குவித்துட்டு வந்தான். மது, மாது, சூது என்று இவன்கிட்ட இல்லாத கெட்ட பழக்கங்களே இல்லை. சாஸ்திரங்களால விலக்கி வைக்கப்பட்ட எல்லாத்தையும் செஞ்சுட்டு வந்தான். அதாவது கல், மாமிசம் முதலியவற்றை விற்றும் வந்தான். நல்ல ஒழுக்கங்கள் எதுவும் இவங்கிட்ட காணப்படல. இப்படியே காலத்தை கழித்தவனுக்கு ஒரு நாள் முடிவு காலம் நெருங்கிடுச்சு. நோய்வாய்ப்பட்டு படுக்கையில விழுந்தான். கை கால்கள் கூட இழுத்து கொண்டன. அப்போது இவனுடைய பிள்ளைகள் இவனிடம் வந்து, அப்பா, நம்ம கொடுக்க வேண்டிய கடன் தொகை ஏதாவது இருக்கா? இல்லைனா நமக்கு வர வேண்டிய கடன் தொகை ஏதாவது இருக்கா? அதாவது நமக்கு யாராவது பணம் தரணுமா, இல்லைனா நம்ம யாருக்காவது தரணுமான்னு கேட்குறாங்க. உடனே இவன் ஒவ்வொரு வியாபாரத்திலும் தான் பார்த்து வந்த கணக்கு வழக்குகளை பிள்ளைகள் கிட்ட ஒப்படைக்கிறான். கல் வியாபாரத்தில் ஈடுபட்ட கணக்கு வழக்குகளை சொல்ல துவங்குறான். அப்போது பக்கத்து பட்டணத்தில் ஒருத்தன் இருக்கான். அவனுக்கு நான் சிவன் அளவு கல் கடன் கொடுத்துருக்கேன். அதற்கான தொகையை அவன்கிட்ட இருந்து வசூலிச்சிடுங்கன்னு சொல்லிக்கிட்டே உயிரை விட்டுட்டான். இதுல ஒரு குறிப்பு என்னன்னா, சிவன் என்றால் குறுநி, அதாவது 8 படி கொண்ட ஒரு தானிய அளவு குறுனின்னு சொல்லுவாங்க. இந்த அளவைக்கு சிவன் என்ற ஒரு பெயரும் இருக்கு. குறுனி என்பது பண்டைய பாண்டிய நாட்டு முகத்தல் அளவே ஆகும். அளவீடுகளை பெயரில் கொண்ட தெய்வங்களும் பல தமிழகத்தில் இருக்கு. உதாரணத்துக்கு மதுரை முக்குறுனி பிள்ளையார்னு சொல்லலாம். இப்படியாக இந்த குறிப்பு நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அங்க சிவன் அளவு கல்கடன் கொடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தானே, அடுத்தனுடைய யமதூதர்கள் அவன் முன்னாடி தோன்றி அவனை பாச கயிற்றால கட்டி இழுத்துட்டு செல்ல முற்பட்டாங்க. அதே நேரம் 2 சிவகணங்கள் அங்க தோன்றினாங்க. இந்த யமதூதர்களை அடிச்சு விரட்டிட்டு வீரியவான தங்களோட அழைச்சிட்டு சிவலோகம் போயிட்டாங்க. சிவகணங்களால விரட்டப்பட்ட யமதூதர்கள் நேர யமலோகம் போய் தங்களோட படைத்தலைவனான காலதேவன் கிட்ட நடந்ததெல்லாம் சொல்றாங்க. இதை கேட்டு கோபமடைந்த இந்த காலதூதன் சிவகணங்களை தேடி அவங்க இருக்கிற இடத்துக்கே போறான். காலதேவன் எந்த நோக்கத்துக்காக வந்திருக்கான்னு இவங்களுக்கு தெரிஞ்சு போகுது. அதனால அவன் வச்சிருந்த பாச கயிற்று கொண்டு அவனை கட்டி போட்டுட்டு அவனுடைய படைகளை எல்லாம் அடிச்சு விரட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் இவனை கைலாய மலையோட அடிவாரத்துல இருக்கிற ஒரு குகையில சிறை வச்சுட்டு அவனை கண்காணிக்க ஒரு சிவகணத்தையும் நியமிச்சுட்டு போறாங்க. இந்த சிவகணங்கள் வீரியவான் என்ற இந்த அந்தணனை சிவலோகத்திற்கு அழைச்சிட்டு போய் அங்க உமா மகேஸ்வரரோட சந்நிதியில சேர்த்துட்டு மறுபடியும் தங்கள் இருப்பிடத்திற்கு திரும்பி வராங்க. வீரியவானும் அங்க இருந்தபடியே சிவபெருமானை தொழுது சிவ பதவியை அடைந்தான். அதே நேரம் யமதர்மன் மேருமலையில் அஜோவதி நகரத்தில் இருக்கும் ஈஸ்வரனை தரிசித்து விட்டு தன்னோட யமலோக பட்டினத்திற்கு திரும்பி வந்துட்டு இருந்தாரு. யமலோகத்திற்கு திரும்பிய யமதர்மனிடம் நடந்த எல்லாத்தையும் யமதூதர்கள் சொல்றாங்க. சிவகணங்களால காலதேவன் கைலை அடிவாரத்துல சிறை வைக்கப்பட்டிருக்க தகவலையும் சொல்றாங்க. இதனால மிகவும் வருத்தமடைந்த யமதர்மன் தன்னோட தூதனை விடுவிக்க கைலைக்கு புறப்பட்டு போறாரு. அங்க நந்திதேவரை சந்தித்து நடந்த எல்லாத்தையும் சொல்றாரு. நந்திதேவர் சொல்றாரு, யமதர்மனே, வீரியவான் என்ற இந்த அந்தணன் தன்னோட உயிர் பிரியிற நேரத்துல மகா புனிதமான நம்ம சர்வேசனோட நாமத்தை சொன்னான். அதோட மகத்துவத்தால தான் அவன் சிவலோக பிராப்தத்தை பெற்றுட்டான். ஆகையால உயிர் பிரிகிற நேரத்துல யார் தெரிஞ்சோ இல்ல தெரியாமலோ சகல பாவங்களையும் போக்கும் சிவநாமத்தை சொல்றாங்களோ அவங்க கிட்ட உன்னோட தூதர்களோட அதிகாரமோ ஆர்ப்பாட்டமோ செல்லவே செல்லாது. இது சர்வேஸ்வரரோட ஆணை. இதை மீறும் சக்தி யாருக்குமே இல்லை.
இதைத்தான் நீ உன்னோட அனுபவத்திலேயே ஏற்கனவே உணர்ந்திருக்கிறியே, அதையெல்லாம் மறந்துட்டியா? மறந்திருந்தா மறுபடியும் நினைவுபடுத்திக்கோன்னு சொல்றாரு. இல்ல சாமி, நான் மறக்கவே இல்லை அப்படின்னு அந்த கதையை சொல்றாரு யமதர்மன். அந்த கதை என்னன்னா, முன்பொரு முறை ஒரு வேடர் தலைவன் இறந்து போயிட்டான். அவனை யமலோகத்திற்கு எடுத்துட்டு வந்து புண்ணிய பலன்களை ஆராய்ந்து பார்த்தாரு சித்திரகுப்தன். அதுக்கப்புறம் யமதர்மனை பார்த்து, பிரபு, இவன் இந்த பிறவியில ஒரு புண்ணியமும் அவனோட வாழ்நாள்ல செஞ்சதே கிடையாது. இவன் வாழ்நாள் முழுவதுமே பல ஜீவராசிகளை கொன்று குவித்து, பொன்னாசை பொருளாசை பிடித்து, காட்டில் எதிர்படும் மனிதர்களை எல்லாம் கொன்று குவித்து, அவங்க ஆடை அணிகலன்கள் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு வாழ்ந்து வந்திருக்கான். அது மட்டும் இல்ல, மது மாமிசம் முதலானவற்றை தான் விரும்பி சாப்பிட்டு வந்திருக்கான். இவன் தன்னோட இறுதி காலத்துல கூட தன்னோட பிள்ளைகள் கிட்ட பிரஹர ஆஹர சம்ஹர என்று தான் சொல்லிக்கிட்டே தன்னோட பிள்ளைகள் கிட்ட உயிரை விட்டுருக்கான். அதாவது இவனுடைய பாஷையில என்னன்னா, பிரஹர ஆஹர சம்ஹர அப்படின்னா அடி, உதை, குத்து, கொல்லு, சாப்பிடு என்று தான் அர்த்தம். புண்ணியத்தின் சாயல் துளியும் இல்லாத இவனை நரகில் பல கல்ப காலம் தள்ளி வாட்டணும், சரியான முறையில தண்டிக்கணும் அப்படின்னு சித்திரகுப்தன் யமதர்மனை பார்த்து சொல்றாரு. ஆனா யமதர்மன் கொஞ்ச நேரம் யோசிச்சு, இது சர்வேஸ்வரன் நமக்கு வைக்கிற சோதனை. இவனை தண்டிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு எல்லளவு கூட அதிகாரம் இல்லை. ஏன்னா இவர் ஒரு புண்ணியாத்மா. காரணம், இவர் உயிர் பிரிகிற நேரத்துல பிரஹர ஆஹர சம்ஹர என்று சொல்லியிருக்காரு. அதாவது நம் சிவபெருமானின் நாமமான ஹர என்பதை 3 முறை சொல்லி இருக்காரு. ஆகையால இவரை நம்ம தண்டிக்கிறதை விட வணங்குறது தான் முறைன்னு சொல்லி, நான் ரொம்ப பயபக்தியா அந்த ஆன்மாவை கையெடுத்து வணங்கினேன்னு சொல்லி இந்த கதையை யமதர்மன் நந்தியம்பெருமான் கிட்ட சொல்றாரு. இதை கேட்டுட்டு நந்தியம்பெருமான் சொல்றாரு, அப்படியா, இதையெல்லாம் நீ மறக்கலன்னு சொன்னா தற்போது இந்த நிகழ்ச்சி எப்படி நடந்ததுன்னு கேட்கிறாரு. யமன் பயந்து நடுங்கியபடியே, நந்தியம்பெருமானே, நான் இந்த விஷயம் நடந்தப்ப யமபுரியில இல்லை, அம்மையப்பனை வணங்க அஜோவதி நகருக்கு போயிருந்தேன். இந்த காலன் புதிதாக நியமிக்கப்பட்டவன். சர்வேஸ்வரரோட பெயர்களை உச்சரிப்பதால் கிடைக்கக்கூடிய பெருமைகளை பத்தி இவனுக்கு எதுவும் தெரியாது. உங்கள் கணங்களால தாக்கப்பட்டு சிறை வைக்கப்பட்டிருக்கான் அவனை நீங்க தான் மன்னிச்சு அருளணும்னு சொல்லி மன்றாடி கேட்டுக்கிட்டாரு. யமனோட நிலைமையை பார்த்து இரக்கம் கொண்டாரு நந்தி பகவான். யமதர்மா, உன்னுடைய காலனை மகாகாலரோட வீரர்கள் கட்டி இழுத்துட்டு போயிருக்காங்க. நீ விரைவா அங்க போய் மகாகாலரை சந்திச்சு வணங்கி என்னுடைய உத்தரவை தெரிவித்து உன்னுடைய தளபதியை மீட்டுட்டு போன்னு சொல்லி அனுப்புறாரு. யமன் உடனே மகாகாலரை தேடி சென்று நடந்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டு சாஷ்டாங்கமாக அவரை விழுந்து வணங்கி நடந்த எல்லாத்தையும் சொல்லி நந்தியம்பெருமான் சொல்லிய தகவலையும் சொல்றாரு. ஒரு வழியாக சமாதானமான மகாகாலர் யமனுடன் காலதேவனை அனுப்பி வைக்கிறாரு. சிவபெருமானின் திவ்ய நாமங்களான சிவன், ருத்ரன், பசுபதி, சம்பு, சங்கரன், சந்திரசேகரன், மிருத்யுஞ்சயம், விபோஷம், நீலகண்டன், மகேஸ்வரன், பர்க்கன், மகாதேவன், ஹரன், உமாபதி போன்ற பெயர்களில் ஒன்றையோ அல்லது வேறு பல நாமங்களையோ எவன் ஒருவன் சிந்தையில் இருத்தி ஜபித்து வருகிறானோ அவனே பாக்கியசாலி, அவனே புண்ணியாத்மா. அவன் சகல தேவர்களாலும் வணங்கி வழிபடத்தக்கவன் ஆகிறான். அவன் இந்த உலகத்தில் வாழ்வாங்கு வாழ்வதுடன் இறுதியில் கைலாயத்தை அடைந்து சிவபதவியை அடைகிறான். இந்த நாமங்களின் மகிமையை உணர்ந்து யார் தியானித்து வருகிறார்களோ அவர்கள் கைலையை அடைந்து சிவபெருமானுடைய பாதத்தை அடைகிறார்கள். தவிர இந்த நாமங்களின் மகிமையே உணராமல் உச்சரித்தவர்கள் கூட நற்கதி அடைகிறார்கள் எனும்போது உணர்ந்து உச்சரிப்பவர்கள் அடையும் பேற்றை விளக்கமும் வேண்டுமா என்ன? சரிங்க, இந்த கதையெல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா இதுல வர கருத்து உண்மையா? இந்த சந்தேகம் உங்களுக்கு வருதா? அந்த சந்தேகம் உங்களுக்கு தேவையே இல்லைங்க. சிவபுண்ணிய கதை ஒவ்வொன்றும் சத்தியத்தை காட்டிலும் உயர்ந்தவை. படிக்க படிக்க நமது வினைகளை தகர்ப்பவை. இதை எத்தனை அழகாக தெளிவாக திருஞான சம்பந்தர் ஒரு பாடலாக பாடியிருக்கார். அது என்ன பார்க்கலாமா? திருவைந்தெழுத்துக்கு பாகுபாடு இல்லை, நல்லவர் தீயர் எனாது நச்சினர், செல்லல் கெடச் சிவ முத்தி காட்டுவ, கொல்ல நமன்றமர் கொண்டு போமிட தள்ளல் கெடுப்பன அஞ்செழுத்துமே. இது முதல் திருமுறையில பாடியிருக்காரு. பாடல் விளக்கம்: புண்ணியர் பாவிகள் என்ற பாகுபாடு இன்றி விரும்பி ஜெபிப்பவர்கள் யாவராயினும் அவர்களுடைய மலங்களை நீக்கி சிவமுத்தி காட்டும் ஆற்றலுடைய திருவைந்தெழுத்தாகும். யமதூதர்கள் வந்து உயிரை கொண்டு செல்லும் காலத்தும் மரண தருவாயில் ஏற்படக்கூடிய துன்பத்தை போக்குவனவும் திருவைந்தெழுத்தாகும். ஓம் நமச்சிவாய வாழ்க, ஓம் நமச்சிவாய வாழ்க, ஓம் நமச்சிவாய வாழ்க. இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.